Please stand up in the presence of the Lord and open John chapter 13. தயவு செய்து அன்றைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் எழும்பி நிற்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். This chapter I've been meditating on this word for many weeks right now. அநேக வாரங்களாக இந்த பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். The first 18 verses became very, very important for me. முதல் 18 வசனங்கள் எனக்கு மிக மிக முக்கியமானவைகளாக இருந்தன. Those who are listening to this message from outside the country, you can also follow from John 3 from verses 1 to 18. இந்த தேசத்திற்கு வெளியே இருந்து இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 to 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Will someone read this now, please? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனெவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆமென். You may be seated. This is the word of God. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இது கர்த்தருடைய வார்த்தை. You know, I would like to speak about this verses maybe also in the coming week. இந்த வசனங்களை குறித்து வருகிற வாரத்தில் கூட உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். Because there are a lot of questions if you really meditate on these 18 verses. இந்த 18 வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது இதை பற்றி अनेक கேள்விகள் மக்கள் மத்தியிலே கேட்கப்படுகிறது. One of the best known verses is verse 16. இதிலே 16ஆம் வசனம் உலகமெங்கிலும் மிக பிரபலமாக சொல்லப்படுகிற ஒரு வசனம். For God so loved the world that he gave his only begotten son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்கிறதான இந்த வசனம். That whosoever believes on him will be saved. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know, Dr. Martin Luther said like this. டாக்டர் மார்ட்டின் லூத்தர் இப்படியாக சொன்னார். This is the gospel in miniature. இது சுவிசேஷம். இந்த சுவிசேஷமானது மிக சுருக்கமாக யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. When you go word by word in this verse, இந்த குறிப்பிட்ட வசனத்தை ஒவ்வொரு வரியாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது you will see the entire gospel in just a miniature. இந்த 3:16வது வசனத்திலே நீங்கள் முழுவதுமாக ஒரு சுவிசேஷத்தை பார்க்க முடியும். And this is a wonderful conversation between Jesus and one of the great men of Jerusalem in those days. இந்த பகுதியானது இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த நாளிலே இஸ்ரவேலிலே மிக பிரபலமாக இருந்த ஒரு மனுஷனுக்கும் நடுவிலே நடந்ததான ஒரு கலந்துரையாடல். You know, normally these rabbis had a lot of work to do. சாதாரணமாக இந்த ரபிகளுக்கு பகல் வேளைகளிலே அதிகமான வேலைப்பளுக்கள் இருக்கும். And so if they wanted to meditate on the word of God, எனவே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்றால் they usually did it during the night time. அவர்கள் சாதாரணமாக இரவு வேளைகளில் தான் அவர்களால் அதை செய்ய முடிந்தது. We read about Nicodemus. The meaning of his name is victory to the people, victory of the people. நிக்கதேமு என்கிறதான ஒரு மனுஷனை பற்றி இங்கே வாசிக்கிறோம்.
அந்த மனுஷனுடைய பெயரினுடைய அர்த்தமே மக்களின் வெற்றி என்பதாகும். He is a member of the parliament of the Sanhedrin of Israel in those days. அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்தான சனகரிப்பு சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இவர் இருந்திருக்க வேண்டும். He has been elected as the greatest teacher of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே அந்த நாட்களிலே மிகப்பெரிய ஒரு வேத பாரகனாக வேதத்தை போதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். And history says he was the third richest person in Jerusalem. வரலாற்றில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த பணக்காரர்களிலே மூன்றாவது இடத்திலே இருந்த ஒரு மனுஷன் இவர். But his problem was he was a Pharisee. ஆனா இவருடைய பிரச்சனை என்னவென்றால் இவர் ஒரு பரிசேயன். Pharos means separated. பரிசேயர்கள் என்றால் பாராஸ் என்கிறதான வார்த்தைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். When the people of God were taken into captivity. அன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் அதாவது அவர்கள் சிறையிருப்புக்கு எடுத்துச் செல்லப்பட்டபோது some 6,000 people in Israel decided to follow God with all of its consequences. அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 6,000 பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தாங்களே அர்ப்பணித்தார்கள். They said we want to lead a life of separation. அவர்கள் சொன்ன காரியம் நாங்கள் தேவனுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். But one of the greatest problems of the Pharisees, ஆனால் பரிசேயர்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே they want to get saved through the deeds of their lives. தங்களுடைய கிரியைகளினாலே தங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களினாலே அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக விரும்பினார்கள். They thought the works will bring them closer to God. அவர்கள் நினைத்த காரியம் எங்களுடைய கிரியைகள் எப்படியாவது தேவனண்டைக்கு எங்களை கொண்டு வரும். They thought works will bring them closer to God and give them everything what they need in their spiritual lives. அவர்கள் நினைத்த காரியம் நான் செய்கிற கிரியைகளினாலே தேவன் என்னை ரட்சிப்பார், தேவன் எனக்கு தேவையான காரியங்களை எல்லாம் கொடுப்பார் என்று நினைத்தார்கள். God is going to be pleased through the deeds what you're going to do. நான் செய்கிற கிரியைகளினாலே தேவன் என்னில் பிரியப்படுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். They were following all the commandments of the Mosaic law. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர்கள் கைக்கொண்டார்கள். Later on, the greatest Pharisee in the Bible says, when it comes to the law, I was blameless. அதற்கு பிற்பாடு வேதத்திலேயே இந்த பரிசேயர்களுடைய மிகச்சிறந்தவனான ஒரு மனுஷன் சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன். Apostle Paul came from this background. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த பரிசேய பின்னணியிலிருந்து வந்தவன். I was a Hebrew of the Hebrews. நான் எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன். And when it came to the law, I was totally blameless. நியாயப்பிரமாணத்தின்படி நான் முற்றிலும் குற்றஞ்சாட்டப்படாதவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And this was the lifestyle of every Pharisee. அந்த நாட்களிலே ஒவ்வொரு பரிசேயனுடைய வாழ்க்கை முறையும் இப்படித்தான் இருந்தது. But pleasing God through the deeds that they are doing in the presence of God. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தாங்கள் செய்கிற கிரியைகளினாலே தேவன் என்னை விரும்புவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். They had 613 commandments that they were following in their lives. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடித்ததான 613 சட்டங்கள் இருந்தன. All the ceremonies, the Jewish ceremonies were very, very important. அதேபோல யூதர்களால் கொண்டாடப்பட்ட எல்லா பண்டிகைகள் சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மிக தீவிரமாக பின்பற்றி வந்தார்கள். All the customs of the Jewish religion was very important. அதேபோல யூத மார்க்கத்தில் இருந்ததான ஒவ்வொருவருடைய சடங்காச்சாரங்களையும் அவர்கள் மிக தீவிரமாக பின்பற்றினார்கள். And normally, such people who say that they're following God with everything what they have are normally very proud people. சாதாரணமாக தங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றாலும் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நபர் பொதுவாகவே ஒரு பெருமை உள்ள நபராக இருக்கக்கூடும். And not only that, but sometimes they could be total hypocrites. அவர்கள் பெருமைக்காரர்களாக இருப்பது மாத்திரமல்ல, முற்றிலும் மாய்மாலம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். The Bible says that the Old Testament says you fast and pray for one day in the year. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது வருஷத்தில் ஒரு முறை நீ உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். But they were boasting, we fast twice a week. ஆனால் இந்த பரிசேயர்களுடைய பெருமையானது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறோம். When it comes to tithes and offerings, we are perfect. தசமபாகம் காணிக்கை என்று வரும்பொழுது நாங்கள் மிக பரிபூர்ணமாய் இருக்கிறோம். We take total interest in everything that is pushed upon us in this religion. இந்த மதத்தின் வழியாக எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு நாங்கள் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். This man is now living in Israel. இந்த மனுஷன் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He's watching over the life of Jesus. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பற்றி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். He knows இருக்கிறார். the entire Old Testament. அவருக்கு பழைய ஏற்பாடு நன்றாய் தெரியும். When he should know that no one came to God only through the works. நிக்கதேமு நினைத்த காரியம், ஒரு மனுஷனும் தேவனுடைய கிரியைகளினாலே அல்லாமல் அவரிடத்திற்கு வர முடியாது. Abraham was justified by faith. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And the Bible says the just will live by faith. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். You know the entire Bible. உங்களுக்கு முழு வேதாகமும் தெரிந்திருக்கலாம். But sometimes you are so strict in following your own ceremonies and own religion. ஆனால் சில நேரங்களிலே தம்முடைய சொந்த மதங்கள் சொல்லுகிற காரியங்களையும் சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதிலும்
மிக மிக நாம் தீவிரமாக இருக்க முடியும். that you get totally blind to the ways of God in your life. அநேக நேரங்களிலே கர்த்தருடைய வழிகளுக்கு நாம் முற்றிலும் குருட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்க முடியும். And one fine day he said, okay, I will go to Jesus and talk to him. ஒரு நாள் நிக்கோதேமு நினைத்தான், நான் போய் இந்த இயேசுவை சந்தித்து அவரிடத்திலே பேச வேண்டும். There are signs and wonders happening now around his ministry. இந்த மனுஷனாலே இந்த தேசத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. So he should be a person who has been sent by God. எனவே நிச்சயமாகவே இந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷனாகத்தான் இருக்க வேண்டும். So why don't I go and talk to him now? எனவே ஏன் நான் அவரிடத்தில் போய் அவரிடத்தில் பேசக்கூடாது? I recognize him as a great teacher, as a rabbi. இந்த மனுஷனே தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். But I would never say he's the Messiah. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லி நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். He is not God that has been prophesied in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த மேசியாவாகிய கிறிஸ்துவாகிய தேவன் இவர் என்று நான் சொல்ல மாட்டேன். But I know your words are very good. You're a wonderful teacher. ஆனா நீர் ஒரு அற்புதமான ஒரு போதகர் என்றும் உங்களுடைய காரியங்கள் சிறப்பாக இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறேன். Do you know, my brothers and sisters, this happens even today in the world. கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலும் இந்த காரியம் நடக்கிறது உங்களுக்கு Some of the தெரியுமா? people say, oh, the teachings of Jesus is wonderful. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் கூட சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எவ்வளவு அருமையா இருக்கிறது. I read in the paper some time ago, சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் செய்தித்தாளில் படித்த this காரியம். actor Rajinikanth said like this. ரஜினிகாந்த் நடிகராக இருக்கிறவர் இப்படி He சொன்னார், said, Jesus is my topmost guru. என்னுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த குரு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து தான் என்று சொன்னார். I don't know whether you read this. இதை பற்றி நீங்கள் வாசித்தீர்களா என்று எனக்கு And தெரியாது. this great rich man, billionaire, Elon Musk said a few weeks ago. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரிய பணக்காரர்களுடைய பட்டியலில் இருக்கிறவர் தானே எலான் மாஸ்க் அவர்கள். The teachings of Jesus are good for the nations. அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் இந்த தேசத்துக்கு மிகவும் நல்லது என்று. I had an encounter with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட எனக்கு ஒரு சந்திப்பு இருந்தது. And his teachings are wonderful. அவருடைய போதனைகள் மிக அற்புதமானவை. You know, sometimes you hear this very often in many countries. அடிக்கடியாக அநேக தேசங்களிலே இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்க கேட்க முடியும். Jesus is not my savior. இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் அல்ல. He didn't die for my sins in this world. இந்த உலகத்திலே என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கவில்லை. I don't need him to go to God, to the heavenly Father. இந்த பரலோக தகப்பனிடத்திற்கு போவதற்கு இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை. I don't believe that he's the only way leading to God. தேவனிடத்திற்கு போய் சேர்வதற்கு இவர்தான் ஒரே வழி என்று நான் விசுவாசிக்க But மாட்டேன். all the words he has been talking about are wonderful. ஆனா அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மிக அற்புதமாய் இருக்கிறது. You know, sometimes even today maybe some of you are battling with some issues. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகளினாலே நீங்கள் போராடி You know, கொண்டிருக்கலாம். sometimes we call ourselves to be separated in this world. சில நேரத்தில் இந்த உலகத்துல நம்மை நாமே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அழைத்துக் கொள்ள And we are முடியும். always trying to please God through our works in this world. அதே போல இந்த உலகத்துல தேவனுக்காக எப்படியாவது என்னுடைய கிரியைகளினாலே அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் If கொண்டிருக்கலாம். I do good things, God will get me straight to heaven. நான் நல்ல காரியங்களை செய்தா ஆண்டவர் நேரடி என்ன பரலோகத்திற்கு கூட்டிட்டு If I போயிடுவார். follow all the customs, I'll be ready to go to heaven. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிறதான இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் சரியா செய்து முடித்தா கர்த்தர் என்னை பரலோகத்திற்கு கூட்டி கொண்டு போய் If I விடுவார். follow all the 613 things from the Mosaic law, God will surely take me into heaven. இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதான 613 சட்டங்களை நான் ஒழுங்காக கைக்கொண்டால் ஆண்டவர் என்னை நேரடியாக பரலோகத்திற்கு கொண்டு போய் விடுவார். But one of the things that really struck me when he was speaking to Jesus, ஆனால் இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னை ஆழமாக தொட்ட ஒரு காரியம், this man is the teacher of Israel. இந்த மனுஷன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய போதகன். He should have known the Old Testament large passages by heart. இந்த மனுஷனுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய பகுதிகள் எல்லாம் மனப்பாடமாகவே தெரிந்திருக்க வேண்டும். Even if you see Jewish children even today, இன்றைக்கும் கூட யூதர்களுடைய குழந்தைகளை நீங்கள் பார்த்தால் they know large chunks of the Old Testament by heart. Do you know this? பழைய ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய பகுதிகள் எல்லாம் இந்த குழந்தைகள் மனப்பாடமாகவே சொல்லுவார்கள். They go to religious schools, the Jewish schools, அவர்கள் சிறு வயதிலேயே இந்த யூத பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி and வைக்கப்படுவார்கள். they be doing like this. They're learning. அவர்கள் இப்படியே அசைஞ்சு அந்த வேதத்தினுடைய வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. They come to the western wall of Jerusalem. அவங்க அந்த வடக்கு பகுதியில் இருக்கிறதான அந்த பகுதிக்கு அவர்கள் கடந்து From வருவார்கள். morning till evening, they're reading the word of God. அந்த மேற்கு பகுதியில் இருக்கிறதான அந்த வாசலுக்கு முன்பாக அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்துக் கொண்டே இருப்பார்கள். Ladies are in a separate enclosure. அந்த பகுதியில இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போய் தங்களை மறைத்துக் And கொள்வார்கள். they're also meditating on the word of God. அவர்கள் கூட ஒரு மறைக்கப்பட்ட கூடாரத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் But my கொண்டிருப்பார்கள். question was this. ஆனா என்னுடைய கேள்வி என்னவென்றால், When he knew the Bible so well, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அவ்வளவு சிறப்பாக தெரிந்திருக்கும் did he போது not know that Abraham was justified by faith and faith alone? கர்த்தருடைய வார்த்தையை வாசித்த அவனுக்கு ஆபிரகாம்
கிரியையினாலே அல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்பது எப்படி தெரியாமல் இருந்திருக்க The முடியும்? Old Testament said the just they will be justified by faith. பழைய ஏற்பாடு சொல்லுகிறதே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. And so how did this man did not know all these truths? அப்படி இருக்கும்போது இந்த சத்தியங்கள் எல்லாம் எப்படி நிக்கதேமுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும்? You know, this man came to God one day, Jesus one day. இந்த மனுஷன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு வந்தான். And he started with the words, we know. நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தையோடு கூட இயேசுவினிடத்திலே பேச ஆரம்பித்தார். I tell you, if you start your prayer with these words, Lord, I know. நீங்கள் விசுவாசித்து ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு தெரியும் என்று நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தா, then you can be sure you're going to be finished. அதுக்கப்புறம் நீங்க காலி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். Lord, I know. ஆண்டவரே எனக்கு தெரியும். You know what God says? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Sit down. நீ உட்கார். You don't know anything. உனக்கு எதுவுமே தெரியாது. You say you are the greatest teacher of Israel. நீ ஏதோ இஸ்ரவேல் தேசத்தினுடைய போதகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். Because you are sitting in the Sanhedrin, you think you're a great person. நீ சனகரிப் சங்கத்தில் இருக்கிறதுனால நீ மிகப்பெரிய ஆள் என்று நினைத்துக் You may கொள்கிறாய். know all the worldly things. ஒருவேளை உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நீ அறிந்திருக்கலாம். Hey, but you don't understand even the simplest of spiritual values. ஆனா இந்த ஆவிக்குரிய காரியங்களுடைய மிக சின்ன சின்ன மதிப்பீடுகள் கூட உனக்கு தெரியவில்லையே. Sit down, I really want to tell you. நீ உட்கார், உன்னிடத்திலே நான் பேச வேண்டும். And you must know I am the only one who's qualified to speak to you this evening. இந்த மாலை வேளையிலே உன்னிடத்திலே பேசக்கூடிய தகுதியான ஒரே ஒரு நபர் நான் மாத்திரம்தான் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். Only the person who comes from heaven can speak to you about heavenly things. பரலோகத்திலிருந்து இறங்கினவர் மாத்திரம்தான் பரலோகத்தை பற்றி உன்னிடத்திற்கு பேச முடியும். No one else in this world came down from heaven. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரவில்லையே. And because I lived in heaven, I came down to this earth. நான் பரலோகத்தில் வாழ்ந்தபடியினாலும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கினபடியினாலும், even though I came down to be a human being, I never stopped to exist as God. நான் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்திருந்தாலும் கூட தேவனாக இருப்பதை நான் நிறுத்தவில்லை. You know, I am still God and I'm still man. நான் இன்னும் தேவனாய் இருக்கிறேன், அதே வேளையிலே மனித உருவத்திலும் இருக்கிறேன். And because I am the person who came down from heaven. நான் பரலோகத்திலிருந்து இறங்கின தேவனாய் இருக்கிறபடினாலே, so I can really talk to you about heavenly things. இந்த பரலோக காரியங்களை குறித்து உன்னிடத்திலே நான் பேச முடியும். You know, this is not to boast about anything. இந்த எப்பொழுது பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. You know, I live in Germany, I think almost 45 years now. கிட்டத்தட்ட ஜெர்மனியில் இப்போது 45 வருடங்களாக வசித்துக் கொண்டிருக்கிறேன். And I can speak about Germany. நிச்சயமாக ஜெர்மனியை பற்றி என்னால் பேச முடியும். I know many villages, many cities. I've seen many parts of Germany. அந்த ஜெர்மனி தேசத்தினுடைய அநேக கிராமங்கள், அநேக பட்டணங்களை நான் பார்த்திருக்கிறேன். You know, just like that Jesus says, hey, I came from heaven, I can speak about heaven. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறபடினாலே பரலோக காரியங்களை உன்னிடத்தில் நான் பேச முடியும். You know, these Pharisees, sometimes we may laugh about things what they were doing. இந்த பரிசேயர்கள் செய்கிற காரியத்தை பற்றி சில நேரம் நாம் சிரிக்க கூட முடியும். You know, even today maybe there are some people here who have such customs in their lives. இன்றைக்கு கூட இங்க இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பாரம்பரியங்கள் இருக்க முடியும். We think by outward works we can satisfy the heart of God. நாம் நினைக்கிறோம் நம்முடைய கிரியைகளினாலே வெளிப்படையாக நம்ம செய்கிற காரியங்களினாலே தேவனுடைய இருதயத்தை நாம் திருப்திப்படுத்த முடியும் என்று நாம் நினைக்கிறோம். And through our works we can get into on the path to heaven in our lives. நம்முடைய கிரியைகளினாலே பரலோகத்துக்கு போகிறதான பாதையை நாம் அடைய முடியும் என்று நாம் நினைக்கிறோம். Through works we can come into the kingdom of Jesus. கிரியைகளினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் வந்து சேர முடியும் என்று நாம் நினைக்கிறோம். You know, one pastor I asked him, why don't you wear a watch? ஒரு நாள் ஒரு போதர் இடத்துல நான் கேட்டேன், நீங்க ஏன் ஒரு கடிகாரத்தை கட்டக்கூடாது? Oh, because of God I gave up my watch. அவர் சொன்னார், நான் கர்த்தருக்காக கடிகாரம் கட்டறதை விட்டுட்டேன். You know, this is not now some 30 or 35 years ago. இப்ப இல்ல, 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன். But I said you are going and troubling every person and say, what is the time, what is the time, what is the time? நீ ஆனா கடிகாரத்தை கட்டாம ஒவ்வொரு இடத்துல போய் இப்ப மணி என்ன எல்லாரையும் நீ தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாயே. And you say, oh, God told me not to have the watch. ஆண்டவர் சொன்னாரு நீ கடிகாரம் கொட்டக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னார். And once a pastor came into the church totally bleeding in his feet. ஒரு முறை ஒரு பாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவன் கால்ல முழுவதும் ரத்தத்தோட இங்க வந்தார். A big thorn has pierced into his leg. கால்ல பார்த்தா ஒரு பெரிய முள்ளு குத்தி இருந்துச்சு. I pulled it out and asked him this question. அந்த முள்ளை எடுத்துட்டு அவரை பார்த்து கேள்வியை கேட்டேன். Why don't you wear slippers? ஏன் நீங்க ஒரு செருப்பு போடக்கூடாது? It's a very simple thing. இது ஒரு சாதாரண காரியம் தானே. Oh, pastor, I have consecrated my life to Jesus. நான் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன் I பாஸ்டர். don't wear slippers anymore. நான் வந்து இனிமே செருப்பு போடாம ஊழியம் செய்வேன்னு நான் வந்து ஒப்பு கொடுத்திருக்கிறேன். And this is the reason why I am not wearing slippers. இதனால தான் நான் செருப்பு போடுறது இல்ல. You know, I am not making fun of these people. நான் இவர்களுடைய பிரதிஷ்டை பத்தி நான் இன்னும் கேலி செய்யல. But sometimes we can be just like Pharisees in this world. ஆனா சில நேரத்துல இந்த உலகத்துல அவர்களை போல நாமும் கூட
ஒரு கேலித்தனமான வாழ்க்கை வாழ You know, முடியும். they were trying to follow the customs of the Mosaic law. இந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். But yet, when they could not follow the law, இருந்தாலும் கூட அவர்களால் அது எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியாத போது they'll be total hypocrites trying to show the people as if they are following the entire commandments. அந்த எல்லா நியாயப்பிரமாண கட்டளைகளையும் சரியாக நிறைவேற்றுவதைப் போல அவர்கள் நடிக்கத் தொடங்கினார்கள். Do you know some of the worst words that Jesus used was against Pharisees? உங்களுக்கு தெரியுமா, வேதாகமத்திலேயே மிக கடினமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசினதே இந்த பரிசேயர்களுக்கு விரோதமா தான். You know, it was religious people who brought Jesus to the cross. இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு வந்ததே மதவாதிகள் தான். No, not sinners, I tell you. இந்த உலகத்தினுடைய பாவிகள் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு போகவில்லை. Because Jesus loved every sinner. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லா பாவிகளையும் நேசித்தார். He loved every sheep that's gone out of the flock. மந்தையிலிருந்து வெளியே ஓடிப்போன ஒவ்வொரு ஆடுகளையும் அவர் He நேசித்தார். wanted every sheep to come back to the flock once again. காணாமற் போன ஒவ்வொரு ஆடுகளும் மந்தைக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர் In யோசித்தார். order to save the nations of this world, he hung on the cross of Calvary. இந்த உலகத்தின் தேசத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக அவர் சிலுவையிலே So that தொங்கினார். the poison of sin does not kill them. எனவே இந்த பாவம் என்கிறதான விஷம் மனுஷனை கொல்லாதபடி, Just like the bronze serpent was raised up in the desert. எப்படி இந்த மோசையினாலே வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ, He said, after I am lifted up, I will gather all the people to myself. நான் உயர்த்தப்பட்ட பொழுது எல்லாரையும் என்னிடமாக இழுத்துக் கொள்வேன் என்று Yes, சொன்னார். I will be lifted up, he said. நிச்சயமாக ஒரு நாள் நான் He உயர்த்தப்படுவேன். did not say, I'm going to suffer on the cross அவர் now. சொல்லவில்லை, சிலுவையில் உங்களுக்காக நான் பாடுபட போகிறேன் Do என்று. you know how he defined the cross for himself? சிலுவையை பற்றி ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசினார் தெரியுமா? I will be lifted up. நான் ஒரு நாள் உயர்த்தப்படுவேன். Just like the serpent is lifted up in the wilderness. எப்படி வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டதோ, I will be lifted up in order to pull all the nations to இந்த myself. உலகத்தின் எல்லா தேசங்களையும் என்னண்டை இழுத்துக் கொள்ளும்படியாக ஒரு நாள் நான் உயர்த்தப்படுவேன். One day in heaven it's going to be a happy place, my dear brothers and ஒரு sisters. நாள் பரலோகமானது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் இடமாய் இருக்க Every போகிறது. nation, every tongue is going to kneel down before King Jesus. ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு பாஷைக்காரனும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு Because இருப்பார்கள். he is drawing every person into his kingdom. ஏனென்றால் எல்லாரையும் தம்மிடமாக அவர் இழுத்துக் கொள்கிறபடினாலே. You know, some practices of these people is really funny. இந்த ஜனங்களுடைய சில காரியங்கள் வேடிக்கையாக இருந்தது. Especially even if you go to Israel today. விசேஷமாக இன்றைக்கு கூட நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால், And if you understand Hebrew language especially. எபிரேய பாஷை உங்களுக்கு நன்றாக புரியுமானால், And if you have good Hebrew friends. நல்ல உங்களுக்கு எபிரேய நண்பர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், And I think it's very interesting in this small country. அந்த சின்ன தேசத்தில் நீங்க பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். You know, this Sabbath starts Friday evening. அவர்களுக்கு ஓய்வு நாளானது வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பிக்கும். After that, even the hen should not lay even one egg. அந்த ஓய்வு நாள் ஆரம்பித்த பிற்பாடு அவர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கோழி கூட ஒரு முட்டையை போடக்கூடாது. If it lays a egg, அப்படி ஒரு கோழி ஒரு முட்டையை போட்டா, this hen has worked on Shabbat. அந்த கோழி ஓய்வு நாள்ல வேலை செஞ்சிருச்சு. They will not eat the egg. அவங்க அந்த முட்டையை சாப்பிட மாட்டாங்க. They will kill the hen. அவங்க அந்த கோழியே கொன்றுவாங்க. You should not walk through fields on a Sabbath day. நீங்க ஒரு ஓய்வு நாள்ல விளைந்த தானியங்கள் இருக்கிறதான ஒரு வயல்வெளியா போக கூடாது. Because as you go through the fields, ஏன்னா அப்படி வயல்வெளியா நீங்க போகும்போது you are stamping on those plants. நீங்க அங்க இருக்கிற அந்த செடிகள் எல்லாம் மிதிப்பீங்க. And all the seeds are falling down. எனவே அங்க இருக்கிற பயிர்கள் எல்லாம் கீழே கொட்டிரும். And you are harvesting on the Sabbath day. அப்படினா நீங்க ஓய்வு நாள்ல அறுவடை செஞ்சிட்டீங்க. And this is the reason why you should never walk on a Sabbath day. அதனால ஒரு ஓய்வு நாள்ல பயிர் வழியா நீங்க நடந்து போக கூடாது. You know, last time when I was in Israel, it was a funny encounter. போன முறை நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனப்ப ஒரு மிகவும் வேடிக்கையான ஒரு சம்பவம் The நடந்தது. whole hotel was totally empty. அந்த முழு நான் தங்கி இருந்த அந்த ஹோட்டலும் முற்றிலும் காலியா இருந்தது. And then I went down for dinner. அதுக்கப்புறம் இரவு உணவுக்காக நான் கீழே கடந்து சென்றேன். And there was an Arab boy who was serving me. அங்கே ஒரு அரபிய மொழி பேசுகிற ஒரு பையன் அங்கே எங்களுக்கு There was a lift, and all the lifts, the switches are on for all the floors. அங்க ஒரு லிஃப்ட் இருந்தது. அங்க இருக்கிற எல்லா ஃப்ளோருடைய அந்த ஒவ்வொரு நம்பரும் அவங்க ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. And I said, "Hey, what are you doing here?" நான் கேட்டேன், ஏன் இப்படி செய்றீங்க? Every switch is on now. ஏன் இங்க இருக்கிற எல்லா ஃப்ளோருடைய நம்பரையும் அழுத்தி வச்சிருக்கீங்க? Do you know what he said? அந்த பையன் என்ன சொன்னார் தெரியுமா? Now it is Shabbat. இப்பொழுது ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு. We should not push the button of a lift. நாங்க ஒரு லிஃப்ட்ல போய் ஒரு பட்டன் அழுத்த கூடாது. That is working. அது ஒரு வேலையாயிரும். You should not work on a Shabbat. நீங்க ஓய்வு நாள்ல வேலை செய்ய கூடாது. So everything is switched on.
அதனால எல்லாத்தையும் நாங்க ஏற்கனவே ஆன் பண்ணி வச்சிருவோம். You go into this lift, நீங்க லிஃப்ட்டுக்கு போன உடனே and when your number comes, you jump out. நீங்க உங்க நம்பர் வந்த உடனே நீங்க வெளியே வந்துட வேண்டியதான். But now it will be working like this till tomorrow. You ஆனா see. நாளைக்கு வரைக்கும் இந்த லிஃப்ட் எல்லாம் இப்படி தான் வேலை செஞ்சுட்டு You இருக்கும். know, this is the situation in the times of Jesus. with இயேசு these Pharisees. கிறிஸ்துனுடைய நாட்களில கூட இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். They trusted on salvation through works, I tell you. தங்களுடைய கிரியைகளினாலே தங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். You know, God's love gives everything for the human race. இயேசு கிறிஸ்து மனித குலத்தை நேசித்தபடினால எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார். It was love that brought him to this world. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு தான் இந்த உலகத்திற்கு அவரை கொண்டு வந்தது. Not because the world was a wonderful place. இந்த உலகம் ஒரு அற்புதமான இடமாக இருந்தபடினால. No, because everyone was perishing in their sin. இந்த உலகத்தில் எல்லாரும் தங்களுடைய பாவங்களிலே அவர்கள் கெட்டு அழிந்து கொண்டிருந்தபடினால. Every person who is born in this world, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் he is born in the area of eternal death. நித்திய மரணத்தின் இடத்துல தான் இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்கிறான். You know, it is not so easy for normal people to really believe this. சாதாரண ஜனங்களுக்கு இது புரிந்து கொள்வது மிக கடினமான If you do காரியம். not have the revelation of God, தேவனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை என்றால், if you are only arguing through your mind, for example, உங்களுடைய மனதிலிருந்து அல்லது சிந்தனையிலிருந்து நீங்க வாக்குவாதம் பண்ணி you know, you will never come to the point of revelation. இந்த வெளிப்பாடு என்கிற இடத்திற்கு நீங்கள் வரவே மாட்டீர்கள். You don't sin because you are doing evil things. You are not a sinner because you are doing evil things. உங்களுடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை நீங்க செய்கிறபடியினாலே நீங்கள் ஒரு பாவி அல்ல. And because you are a sinner, you are doing evil things. நீங்க ஒரு பாவியா இருக்கிறபடியினால தான் உங்களுடைய வாழ்க்கையில பாவங்களை செய்கிறீர்கள். You don't need to go to school to learn lies, for example. பொதுவா நம்ம பொய் சொல்றதுக்கு யாரும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போய் கற்றுக்கொள்ளவில்லை. Did you send any of your children to go to school and say, learn well about cheating my child? யாராவது உங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நல்லா ஏமாத்துறதுக்கு நல்லா கத்துட்டு வாப்பா அப்படின்னு Go to your school and speak to your headmaster. நீ வீட்டுக்கு நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் தலைமை ஆசிரியர்கிட்ட பார்த்து இப்படி Lord, பேசு. sir, how can I rob well in this world? சார் இந்த உலகத்துல நான் எப்படி நல்லா திருட முடியும்னு சொல்லி கொடுங்க. Teach me all those things now. அது எல்லாத்தையும் எனக்கு நல்லா சொல்லி கொடுங்க. No, it comes out of the natural being. சாதாரணமா நம்முடைய மனதிற்குள்ளாக இருந்தே அது வருகிறது. You know, once I was watching a documentary about cobras. ஒரு முறை இந்த நல்ல நாகபாம்பை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நான் பார்த்தேன். It was a king cobra. அது வந்து ராஜநாகம். And as soon as these little ones came out of the egg, அந்த ராஜநாகத்தினுடைய முட்டையிலிருந்து அந்த அந்த ராஜநாகம் பிறந்த உடனே that was what it was doing. அந்த ராஜநாகம் அந்த முட்டையிலிருந்து வெளியே வரும்போது இப்படி படம் எடுக்குது. I was laughing. அத பத்தி நான் ரொம்ப சிரிச்சேன். Just a few seconds. அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த சில வினாடிகளிலேயே as soon as it came, அந்த ராஜநாக குட்டி இப்படி சத்தம் போடுது. just like that we do also in our lives. இப்படிதான் மனிதர்களாகிய நாமும் இருக்கிறோம். As soon as we are born into the sinful world, இந்த பாவ உலகத்துல நாம் பிறந்த உடனே no one needs to teach us how to sin. நமக்கு யாரும் பாவம் செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. You know, when I was a child, I used to like vadai. நான் சிறுவனா இருந்த பொழுது எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும். And so when my mother gave me vadai, எனவே எங்க அம்மா எனக்கு வடை கொடுக்கும்போது I'll take one vadai like this. இந்த கையை இப்படி கையை நீட்டி ஒரு வடை வாங்கிடுவேன். And I'll put it behind. அதை இப்படி இந்த பக்கம் கையில And மறைச்சு then I say, Amma, vadai. That's what I used to அப்ப say. இந்த கையை நீட்டி இந்த கையில வடைன்னு கேட்பேன். So mama will say, put both your hands out. அப்ப அம்மா சொல்லுவாங்க ரெண்டு கையை நேரா நீட்டு. Who taught me that? இது எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு To நினைக்கிறீங்க? lie and to cheat. பொய் சொல்றதுக்கும் ஏமாத்துறதுக்கும். We are natural talents when it comes to sinning in our lives. நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்கிற பகுதிக்கு வரும்பொழுது நம்ம எல்லாருக்குமே இயற்கை தாளந்துகள் இருக்கிறது. No one needs to teach us anything. இந்த காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. And this man, you know, he knows the entire Old Testament. இந்த மனுஷனுக்கு பழைய ஏற்பாடு முழுவதும் நன்றாக தெரிந்திருக்கிறது. He doesn't believe that nations will come to the Lord one day. ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு ஒவ்வொரு தேசங்களும் கடந்து வரும் என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. He said, I am the chosen man of God. அவன் நினைத்தான் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு We மனிதன். are the chosen people of God. நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். No, not the Gentiles. They will never come to God. புறஜாதிகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. எனவே அவர்கள் தேவனிடத்திற்கு வர முடியாது. A woman can never be saved. ஒரு பெண் சாதாரணமாக ரட்சிக்கப்படவே முடியாது. And she can never come into the kingdom. ஒரு பெண் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. Captives can never come into the kingdom of God. சிறையிருப்புக்கு போயிருக்கிற அல்லது அடிமைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. This is what a Jew prayed every day.
இதைத்தான் ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு நாளும் செபித்தான். Lord, thank you that I am not a lady. ஆண்டவரே, நான் ஒரு பெண்ணாய் பிறக்காதற்காய் உமக்கு நன்றி. Lord, I thank you that I am not a Gentile. ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதியாய் பிறக்காதற்காய் உமக்கு Lord, நன்றி. I thank you that I am not a captive person in this world. ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் ஒரு அடிமையாய் பிறக்காதற்காய் உமக்கு நன்றி. Lord, I thank you that you ever chose me. ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி. And when Jesus says, whoever believes on my name, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. this fellow should have thought like this. அப்போ இந்த மனுஷன் இப்படி நினைத்திருக்க Hey, வேண்டும். total contradiction to my teaching. இது நான் செய்கிற போதனைக்கு முற்றிலும் முரண்பாடாய் இருக்கிறதே. Many of the things what this man says, I do not believe. Really? இந்த மனுஷன் பேசுற அநேக காரியங்கள் எல்லாம் என்னால நம்பவே முடியல. I pray every day நான் ஒரு நாள் ஜெபிக்கிறேன். for not being a woman. நான் ஒரு பெண்ணாய் இருக்காததுக்காய் நன்றின்னு ஜெபிக்கிறேன். So this man is telling me, whoever believes. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. Yeah, everyone who believes can be saved. என்னை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று And சொல்கிறார். when he said to Jesus, Lord, I know you are from God. அப்பொழுது அந்த மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். And so, Lord, I want to speak to you now. எனவே ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். You know what Jesus said? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Nico, you don't know anything. நிக்கதேமுவே, உனக்கு எதுவும் தெரியாது. You think you are the teacher of Israel. நீ இஸ்ரவேலின் போதகன் என்று நினைத்துக் But கொண்டிருக்கிறாய். do you know, you don't know anything. ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியவில்லை. Even simple things you have not understood. நீ சாதாரண காரியங்களை புரிந்து கொள்ள You முடியவில்லை. have read the Old Testament many நீ times. பழைய ஏற்பாட்டை அநேக முறை Dear வாசித்திருக்கிறாய். my dear brothers and sisters, this can happen to any of us this evening. கருமையான சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கிற நம்ம எவருக்கும் இந்த காரியம் நடைபெற You முடியும். know, sometimes we can overcomplicate the gospel of Jesus. சில நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நம்ம மிக ஒரு கடினமான காரியமாய் மாற்றி The விடுகிறோம். gospel is just putting your faith on the Lord Jesus Christ. சுவிசேஷம் என்பது உன்னுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது வை, அவ்வளவுதான். And through faith you will be justified. விசுவாசத்தினாலே நீ நீதிமானாக்கப்படுவாய். Through faith you will be made righteous. விசுவாசத்தினாலே நீ நீதிமானாக்கப்படுவாய், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவாய். You know, when you turn to Romans chapter 8 verse 30 for example, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது it speaks about so many things that God has done in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்த அநேக காரியங்களை பற்றி அங்கே நாம் You வாசிக்க know, one of முடியும். the greatest things that God ever did in our personal lives is choosing us. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னால் அவர் நம்மை முன்குறித்ததுதான். Did you ever contribute anything for God to choose you? ஆண்டவர் உங்களை முன்குறிக்கும்படியாக நீங்க ஆண்டவருக்கு எதையாவது முன்பே கொடுத்தீர்களா? We did nothing to be chosen. தேவன் நம்மை முன்குறிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நாம் ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்கவில்லை. God called you, you did nothing. தேவன் உங்களை அழைத்தார், ஆனா அதற்கு நீங்க ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்கவில்லை. God justified you, you did nothing. தேவன் உங்களை நீதிமானாக்கினார், அதற்காக நீங்க ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்கவில்லை. God is taking you on the way to glory, you did nothing for that. தேவன் உன்னை மகிமையின் இடத்திற்கு கொண்டு செல்கிறார், அதற்கு நீங்க தேவனுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. Bible never says you have to fast and pray now. வேதம் சொல்லவில்லை, நீ இப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். So that God can choose you, you have to fast and pray. எனவே கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளும்படியாக நீ உபவாசித்து ஜெபம் பண்ணு என்று சொல்லவில்லை. Go and pray so that God can call you. நீ போய் ஜெபி, தேவன் உன்னை அழைக்கும்படியாக என்று சொல்லவில்லை. Nothing of this sort is ever written in the New Testament. இப்படிப்பட்ட எந்த காரியமும் புதிய ஏற்பாட்டில் எழுதப்படவில்லை. You know, sometimes we can overcomplicate the gospel. சில நேரங்களில் சுவிசேஷத்தை நமக்கு தெரிந்தபடி மிக மிக கடினப்படுத்தி விடுகிறோம். You and I got saved by doing nothing. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது நாம் ஒன்றுமே செய்யாமல். You did nothing. That's the reason why you got saved. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இலவசமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள். Because God did everything for me. ஏனென்றால் எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Jesus died for me and he lived the life that I should have lived. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் வாழ வேண்டிய வாழ்வை அவர் வாழ்ந்தார். You know, sometimes even every one of us who's a believer of the New Testament, சில நேரங்களிலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இருக்கிற நாம் we can also come to a lifestyle like the Pharisees. நாமும் கூட பரிசேயர்களை போன்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு வர முடியும். Oh, we say we are fasting and praying. நாம் சொல்லுவோம், நாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். Oh, everything is dependent on God. I pray. எல்லாம் தேவனை சார்ந்தது, நான் ஜெபிக்கிறேன். You know, Dr. Martin Luther was a person like this. டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கூட இப்படிப்பட்ட ஒரு நபராக தான் ஆரம்பத்தில் And இருந்தார். that's the reason why he came to this revelation one day. அதனால தான் ஒரு நாள் அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. Only by faith. விசுவாசத்தினாலே மாத்திரம். Only by the word. கர்த்தருடைய வார்த்தையினாலே மாத்திரம். Only by grace. தேவனுடைய கிருபையினாலே மாத்திரம். Only through these things I can come to the Lord. இந்த காரியங்களாலே மாத்திரம் நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வர முடியும். You know, he was a person who had a great sensitive conscience. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில மிக மிக
ஒரு மென்மையான ஒரு மனசாட்சி உடையவன் என்று சொல்லலாம். Even when he did a small thing, அவர் ஒரு சின்ன பாவத்தை செய்தா கூட he used to go and beat himself in his room with the whip. உடனே போய் சாட்டை எடுத்து அறையிலே தன்னைத்தானே அடித்துக் கொள்வார். And he said, how can this body do this? How can this body do this? எப்படி இந்த சரீரம் இப்படி ஒரு எண்ணத்தை யோசிச்சதுன்னு சொல்லி தன்னைத்தானே தண்டிப்பார். One day God spoke to him very clearly. ஒரு நாள் ஆண்டவர் அவரை பார்த்து மிக You are தெளிவாக பேசினார். not redeemed by your works. உன்னுடைய கிரியைகளினாலே நீ மீட்கப்படவில்லை. It is only by faith. விசுவாசத்தினாலே மாத்திரம். It's only by grace. தேவனுடைய கிருபையினாலே It is மாத்திரம். only by my word. என்னுடைய வார்த்தையினாலே மாத்திரம் நீ You ரட்சிக்கப்பட்டாய். just need to put your trust on me. நீ உன்னுடைய விசுவாசத்தை என் மீது வைத்தால் போதுமானது. You heard my call one day. நீ என்னுடைய அழைப்பை ஒரு நாள் கேட்டிருக்கிறாய். Once when you are dead in your sins and ஒரு நாள் trespasses, உன்னுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீ மரித்து போயிருந்தாய். you are living in a spiritual mortuary one day. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு ஆவிக்குரிய ஒரு மரண கிடங்கிலே கிடந்தாய். I stepped into this mortuary ஆனா இந்த சவக்கிடங்களுக்குள்ளாக நான் நுழைந்தேன். and I called you by your name. நான் உன்னுடைய பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். Lazarus, come out. லாசருவே வெளியே வா. Michael, come out. மைக்கேல் வெளியே வா. Gideon, come out. கிடியோனே வெளியே வா. And suddenly one day we heard the voice of God in our திடீரென்று lives. இயேசு கிறிஸ்துவின் சத்தம் நம்முடைய செவிகளில் Do you கேட்டபடியாலே know our salvation is one of the greatest wonders that ever happened in our நம்முடைய lives? ரட்சிப்பு தான் இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்ததான மிகப்பெரிய ஒரு அற்புதம். உங்களுக்கு Maybe தெரியுமா? we never trusted God in our lives. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு முன்பாக இயேசுவை விசுவாசியாத ஒரு நபராய் நாம் Maybe we were இருந்திருக்க முடியும். following the futile ways of our forefathers. ஒருவேளை நம்முடைய முன்னோர்களுடைய முரணான வழிகளில் நாம் நடந்து We were கொண்டிருக்கின்றோம். just interested in ceremonies and religion. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டதான சடங்காச்சாரங்களையும் பழக்க வழக்கங்களையும் நாம் பின்பற்றி We கொண்டிருந்திருக்கலாம். believed on rituals but never on a relationship. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சடங்காச்சாரங்களை நம்பி இருப்போம், ஆனா தேவனோடு கூட இருக்கிற உறவை பற்றி நாம் நினைத்து We were பார்த்திருக்க மாட்டோம். following a religion in our இந்த lives. வாழ்க்கையில ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தோம். But this has nothing to do with our spiritual reality. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய உண்மைத்துவத்துக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. That suddenly one day that Jesus walked into this spiritual mortuary. திடீரென்று ஒரு நாள் இந்த ஆவிக்குரிய சவக்கிடங்குக்குள்ளாக ஆண்டவர் நுழைந்தார். There's a wonderful description about this in Ephesians chapter 2. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல இதை பற்றி மிக அழகாக By விளக்கப்பட்டிருக்கிறது. grace alone you and I have been saved. கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். Not by works, I tell you. இது உங்களுடைய கிரியைகளினாலே அல்ல. Only by grace you and I we were saved. நீங்கள் கிருபையினாலே மாத்திரம் That ரட்சிக்கப்பட்டீர்கள். Jesus walked into this mortuary one day இந்த ஆவிக்குரிய சவக்கிடங்குக்குள்ளாக ஒரு நாள் ஆண்டவர் நுழைந்தார். and he called you out by name. உங்களுடைய பேர் சொல்லி உங்களை வெளியே He அழைத்தார். never said, all the dead please come out now. இங்கே மரித்திருக்கிற எல்லாரும் எழும்பி வாங்கன்னு அவர் சொல்லல. No, he called you by your name. உங்களுடைய பேர் சொல்லி உங்களை அழைத்தார். You were dead in your sins and trespasses. உங்களுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் மரித்திருந்தீர்கள். And because you heard the voice of God. இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டபடினாலே And then you came out one day. ஒரு நாள் அந்த ஆவிக்குரிய சவக்கிடங்குக்குள்ள நீங்க வெளியே Maybe வந்தீர்கள். God is speaking to you today. ஒருவேளை இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை நோக்கி பேசிக் Maybe you கொண்டிருக்கலாம். have questions in your heart. ஒருவேளை உங்களுடைய இருதயங்களில் அநேக கேள்விகள் இருக்கலாம். Do you know why I am telling you this? இதை பற்றி நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் I am a தெரியுமா? person who has a lot of questions very often. மிக அடிக்கடியாக அநேக கேள்விகளை கேட்ட ஒரு மனிதன் I நான். used to dig and dig and dig ஆண்டவருடைய வார்த்தையை நான் தோண்டுவேன் கொண்டே இருப்பேன். because I wanted answers. ஏனென்றால் எனக்கு பதில்கள் தேவை. I said to my father one day like this, ஒரு நாள் என்னுடைய அப்பாவை பார்த்து இப்படி சொன்னேன். Papa, if this Bible is the truth, அப்பா இந்த தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கும் I என்றால் am prepared to give my life for this Bible. இந்த வேதத்துக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கும் நான் But I will ஆயத்தமாயிருக்கிறேன். never preach a lie, I said. ஆனா ஒரு பொய்யை நான் ஒருபோதும் பிரசங்கிக்க மாட்டேன் என்று சொன்னேன். I am not called to spread a lie into this நான் world. இந்த உலகத்தில் ஒரு பொய்யை பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்படவில்லை என்று There are சொன்னேன். so many young people here sitting before இங்கே me. எனக்கு முன்பாக அநேக வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். Maybe you have questions, certain questions about the spiritual life. ஒருவேளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கூட அநேக கேள்விகள் இருக்க முடியும். Oh, maybe you think, oh, Jesus was a wonderful man. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான மனிதன் But தான். you know what Jesus said to these disciples, to these people, the Pharisees? ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? You are hypocrites. நீங்கள் எல்லாம் மாய்மாலக்காரர்கள். You have been painted white on the outside. நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள். You know, everything inside is decaying and death. இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் வெளியே வெள்ளையாயிருந்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாம் பிணத்தின் நாற்றமாய் இருக்கிறது. You know, when Jesus spoke to these Sadducees and Pharisees, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சதுசேயர்களிடத்திலும் பரிசேயர்களிடத்திலும் பேசின பொழுது he said, woe unto you, woe unto you. அவரை பார்த்து சொன்னது உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ. Oh, that's what he was telling. Your life, this is what is going to happen to you. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்க போறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும். Woe unto you. உங்களுக்கு ஐயோ என்று சத்தமிட்டு சொன்னார். Not only you are following the lies of this world. இந்த உலகத்தின் பொய்களிலே நீங்கள் பின்பற்றுவது
மாத்திரமல்ல, not only you enter into the kingdom of God, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, you don't allow other people to come into the kingdom. பிரவேசிக்கிறவர்களை நீங்கள் விடுகிறதும் இல்லை. You know, sometimes we can have funny teachings even in a church, I tell சில you. நேரங்களிலே சபைகளாகிய நமக்குள்ளே கூட இப்படிப்பட்ட வேடிக்கையான பாரம்பரியங்கள் இருக்க முடியும். Get baptized, you'll be married. நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிரும். You get baptized, you can go to a foreign country. நீ வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, உனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். Sometimes we can say such stupid things. Sorry to tell you this. நம்ம இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். Once I met a lady there on the ground floor. ஒரு நாள் தரைத்தளத்துல ஒரு சகோதரியை சந்தித்தேன். Some years ago I said, I am very happy to see you. அநேக வருஷங்களுக்கு முன்பு அவங்கள பார்த்து நான் சொன்னேன், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். Pastor, she said, this is the 7th week I come to this church. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இன்னையோட சபைக்கு வர 7 வாரம் முடிஞ்சிருச்சு. And after this I will not come to the church. 7 வாரம் முடிஞ்சிருச்சு, இனிமே நான் வர மாட்டேன்னு சொன்னாங்க. I said, why? நான் அவங்கள பார்த்து கேட்டேன், ஏன் அப்படின்னு. Do you know what one lady told me? என்ன பார்த்து ஒரு அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? Come to church regularly 7 weeks. 7 வாரம் நீ சபைக்கு தொடர்ந்து வா. And then your child will get married. அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துரும். Sometimes we can say such stupid things. இப்படிப்பட்ட சில முட்டாள்தனமான காரியங்களை கூட மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி வழி நடத்த முடியும். We can deviate the entire truth in our lives. அந்த சத்தியத்தையே நம்முடைய நயவஞ்சகத்தினால நாம் அவர்களை திசை திருப்பி விடுகிறோம். Salvation is free to anyone who believes. ரட்சிப்பு என்பது விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இலவசமானது. And it's not about 7 weeks of baptism or anything like that. இது வந்து 7 வார சபைக்கு வா, ஞானஸ்தானத்தை எடுத்தா நடக்கும், இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. God says to Nicodemus very clearly now. நிக்கோதேமுவை பார்த்து இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்ன காரியம், I know you people are total hypocrites. நீங்கள் முற்றிலும் மாய்மாலக்காரர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். You are painted white on the outside. நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் இருக்கிறீர்கள். But inside everything is dirt and it's decaying. ஆனா உள்ளுக்குள்ளேயோ எல்லாமே அழுகினதும் அல்லது நாற்றம் பிடித்த இடமாய் இருக்கிறது. Just whitewashed tombs in your life. நீங்க எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். Woe to you scribes and Pharisees. நியாயப்பிரமாணிகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. You are just playing with other people's lives. நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறீர்கள். You do not enter, you don't allow others to enter. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்க போகிறவர்களை விடுகிறதும் இல்லை. But now Nicodemus started to think. இப்பொழுது நிக்கோதேமு சிந்தித்து பார்த்தார். Now this man is talking to me. இந்த மனுஷன் இப்பொழுது என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். I wanted to clear a few doubts. எனக்கு சில சந்தேகங்களை அவர் தெளிவிக்க வேண்டும். He says, you must be born again. அவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. What, born again? மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? What do you say about this? மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன? How can I be born again? எப்படி நான் இந்த வயதுல மறுபடியும் பிறக்க முடியும்? Maybe you were 60 or 70 years already. ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஏற்கனவே 60 வயது 70 வயது இருக்கலாம். You mean I have to be born again right now? நான் இப்போ போய் மறுபடியும் எப்படி பிறப்புகிறது? How can this regeneration ever take place in his இந்த life? மறுபடியும் பிறக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடைபெற முடியும்? But you know, one of the greatest truths put in simple words for this Pharisee. ஆனா இந்த பரிசேயனுக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியமானது மிக எளிமையாக சொல்லப்பட்டது. Do you know, Nicodemus, I want to tell you something. நிக்கோதேமு, உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். From the time of conception of a child, ஒரு குழந்தை கருத்தரித்ததிலிருந்து the entire growth in the womb of the mother, அந்த ஒரு தாயினுடைய வயிற்றிலே அதனுடைய முழுமையான வளர்ச்சி அடைகிற நாட்களும், the feeding, everything until it is born one day. அந்த குழந்தையானது தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் அதனுடைய உணவு, அது காப்பாற்றப்படுகிற விதம், You don't contribute anything to this baby. இந்த குழந்தையினுடைய வாழ்வுக்காக நீ வெளியிருந்து எதையும் செய்ய முடியாது. You cannot contribute anything to this baby. அந்த குழந்தைக்கு அது வாழும்படியாக நீ வெளியிலிருந்து எந்த உதவியும் செய்ய முடியாது. It's the same thing when you speak about the kingdom of God. இதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும் பொழுது, You are not born again through your works. உன்னுடைய கிரியைகளினாலே நீ மறுபடியும் பிறப்பதில்லை. No, only by grace you will be saved. கிருபையினாலே நீ மறுபடியும் பிறப்பாய். This baby, you cannot do anything that a baby is conceived or is born. இந்த ஒரு குழந்தையானது கருத்தரித்திலிருந்து அது வளருகிற வரைக்கும், அது பிறக்கிற வரைக்கும் அதுக்கு நீ எந்த உதவியும் செய்ய முடியாது. Just like a baby comes out of the womb of the mother, எப்படி ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வருகிறதோ, first the umbilical cord should be broken. Umbilical cord must be broken down. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடி வெட்டப்படாக வேண்டும். As soon as you are born into the spiritual world, இந்த ஆவிக்குரிய உலகத்திலே நீ பிறந்த உடனே this connection to the world must be severed in your life. இந்த உலகத்தின்
உலகத்தோடு உனக்கு இருக்கிறதான தொடர்பு அது துண்டிக்கப்பட வேண்டும். You cannot live with this umbilical cord anymore. நீ ஆவிக்குரிய இந்த உலகத்தின் பகுதியில பிறந்த பிற்பாடு கூட உலகத்தோடு கூட நீ தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. The dirt from the other element of this world has to be washed away. இந்த உலகத்திலே உன்னை ஒட்டி கொண்டிருக்கிறதான எல்லா அழுக்குகளும் கழுவப்பட்டாக வேண்டும். And that is what I call water baptism. இதைத்தான் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் என்று That சொல்லுகிறேன். you not only get washed by the waters, இந்த தண்ணீரினாலே நீ கழுவப்படுவது and மாத்திரமல்ல, after you come out into this world, இந்த உலகத்துக்குள்ளே நீ வந்த உடனே you must start breathing. You must start breathing. நீயே சுவாசிக்க வேண்டும். You cannot live as if you are still in the womb of your mother. இன்னும் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நீ எப்படி இருந்தாயோ அதே போலவே நீ பிறந்த பிற்பாடு இருக்க முடியாது. In the womb of your mother, you were fed wonderfully. நீ தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது உனக்கு அற்புதமாக In போஷாக்கு the other கிடைத்தது. element in which you were living, there was feeding now. அல்லது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட போஷிப்பு வேறு வகையில் You இருந்தது. are growing in this world. ஆனா இப்பொழுது இந்த உலகத்திலே நீ வாழுகிறாய். But now when you come out into this world, ஆனா உன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நீ வெளியே வந்த உடனே you have to start breathing now. நீயாகவே சுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். And that is what I call the power of the Holy Spirit. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லுகிறேன். You know, in Germany, normally, when your wife gets a child, you can be with her even in this hall where they get the baby. சாதாரணமாக ஜெர்மனி தேசத்திலே உங்களுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த மருத்துவமனையிலே மனைவியின் அருகில் இருக்கும்படியாக கணவன்மார்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும். They have courses for the husband and wife so that they learn how to take care of the baby. இந்த குழந்தை எதிர்காலத்தில் எப்படி பாதுகாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நாட்களிலிருந்தே கணவன் மனைவிக்கு அவர்கள் சரியான போதனைகளை கொடுப்பார்கள். So when I was there with my wife, என்னுடைய மனைவியோடு கூட நான் இருந்தபோது, you know, my son was quite long. என் மகன் பிறந்த போது நல்ல உயரமா இருந்தான். And I saw he was totally blue. அவன் பிறந்த உடனே பார்த்தா நீல நிறத்தில் இருந்தான். He was not breathing. அவன் சுவாசிக்கவும் இல்லை. I didn't say even a single word to my wife. அப்ப என் மனைவி கிட்ட நான் எதுவுமே சொல்ல பேசாம இருந்தேன். Because if I would have opened my mouth, ஒருவேளை என் வாய் திறந்து நான் ஏதாவது சொல்லியிருந்தா, I do not know what catastrophe would have happened to her. அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தா என் மனைவினால அதை தாங்கவே முடிந்திருக்காது என்று நினைக்கிறேன். And just then I was keeping quiet. அப்போ எனவே நான் அமைதியா பேசாம பார்த்து கொண்டிருந்தேன். And then the chief doctor came. அதுக்கப்புறம் அந்த மருத்துவமனையிலிருந்து அந்த முதன்மை மருத்துவர் வந்தார். Lifted up the baby like this. அந்த குழந்தையை காலை பிடிச்சு இப்படி தலைகீழா தூக்குனார். Took some cold water. நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணி எடுத்தார். And beat it on the face. தண்ணி எடுத்து வேகமா, that's what he said, வேகமா தண்ணி எடுத்து குழந்தையுடைய முகத்தில் அடிச்சார். And then I thought, this is the baptism of the Holy Spirit. அந்த குழந்தை உடனே மூச்சு விட்டது, கத்த ஆரம்பித்தது. அப்ப நினைத்தேன், இதுதான் பரிசுத்த This is the ஆவியானவருடைய baptism of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று In சொல்லுவேன். order to live in this world, இந்த உலகத்திலே அந்த குழந்தை பிழைக்கும்படியாக, not only that you are washed, that all your old sins are washed away, நம்முடைய வாழ்க்கையினுடைய பழைய பாவங்கள்லாம் தண்ணீரினால கழுவப்படுவது you மாத்திரமல்ல, need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்கு தேவை. Nicodemus, for this new birth, you don't need to do anything. நிக்கதேமே, இந்த மறுபடியும் பிறக்கிறதான இந்த பிறப்பிற்கு நீ எதுவும் செய்ய முடியாது. You cannot contribute anything to this thing. இந்த காரியத்திற்கு நீ எதையும் செய்து உதவி செய்ய முடியாது. Whether it was choosing or the rebirth, அது முன்குறித்தலோ அல்லது மறுபடியும் பிறக்கிற காரியமோ, whatever God says, I am doing everything for you. எந்த காரியமா இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் தேவன் தாமே. I am the God who predestined you. நான் தான் உன்னை முன்குறித்தேன். I am the God who called you. நான் தான் உன்னை அழைத்தேன். I am the God who saved you. நான் தான் உன்னை ரட்சிப்புக்கு நடத்தினேன். Nothing was done by your own deeds. உன்னுடைய சொந்த கிரியைகளினாலே எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை. I am the God who justified you. நான் தான் உன்னை நீதிமானாக்கின தேவனாய் I am the இருக்கிறேன். God who is still glorifying you. நான் தான் உன்னை மகிமையினிடத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன். One day I am going to be like Jesus. ஒரு நாள் நான் இயேசுவை போலவே இருப்பேன். One day I am going to be like ஒரு Jesus. நாள் இயேசுவை போலவே நான் When I இருப்பேன். see him face to face, நான் அவரை முகமுகமாய் I will பார்க்கும்போது be like Jesus. நான் அவரை How போலவே many of இருப்பேன். you really believe this? உங்கள் எத்தனை பேர் இது Can you lift up your விசுவாசிக்கிறீர்கள்? hands and say hallelujah? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று You know, சொல்லுவோம். recently I think maybe all these 3 weeks I was only meditating on this scripture. இந்த கடந்த 3 வாரங்களும் இந்த ஒரே பகுதியை நான் திரும்ப திரும்ப தியானித்துக் One கொண்டிருந்தேன். word after the other I went ஒரு into. வசனத்துக்கு பிற்பாடு இன்னொரு When வசனமாக, God created man, for example, மனுஷனை தேவன் உண்டாக்கின போது he made man in his own image. மனுஷனை தம்முடைய சொந்த சாயலிலே அவர் உருவாக்கினார். And because of sin, death entered into this world. பாவத்தின் மூலமாக மரணம் இந்த உலகத்திற்குள் Everything பிரவேசித்தது. has been destroyed. எல்லாமே அழிக்கப்பட்டது. But one day I am going
to be in the image of God once ஆனால் again. ஒரு நாள் மறுபடியுமாக நான் தேவ சாயலிலே When I மாற்றப்படுவேன். see Jesus face to நான் face, இயேசுவை முகமுகமாய் I பார்க்கும்போது will be in the image of God once நான் again. அவருடைய சாயலாகவே Because காட்சியளிப்பேன். God is restoring everything. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் The new புதுப்பிக்கிறபடியால் heaven and the new earth. ஒரு நாள் புதிய வானமும் புதிய பூமியும் தோற்றுவிக்கப்பட I போகிறது. am destined for the throne along with the Lord Jesus அந்த Christ. சிருஷ்டிக்கப்பட்ட புதிய வானம் புதிய பூமியிலே நான் தேவனுடைய சிங்காசனத்திற்காக All through நியமிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். eternity, I'll be praising and worshiping நித்திய Him. நித்தியமாக அவரை ஆராதித்து அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். Every nation, every tongue will come to the throne of இந்த God. உலகத்தினுடைய எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் God says, Nicodemus, ஆண்டவர் சொன்னார், நிக்கதேமுமே, before you go home, நீ இன்றைக்கு வீட்டுக்கு போவதற்கு முன்பாக, yes, you are a teacher of Israel. ஆம், இஸ்ரவேலினுடைய ஒரு போதகன் தான் நீ. You have read the Old Testament many நீ times. பழைய ஏற்பாட்டை அநேக முறை வாசித்திருக்கிறாய். But you know, you have never understood my scriptures. ஆனா உனக்கு தெரியுமா, என்னுடைய வேத வாக்கியங்களை நீ அறிந்து கொள்ளவே இல்லை. Dear brothers and sisters, Galatians chapter 3 verse 11 says like this. கருமையான சகோதர சகோதரிகளே, கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாய் You know, வாசிக்கிறோம். Apostle Paul was a Pharisee. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயனாய் இருந்தார். He came to the Lord one day. ஒரு நாள் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அவர் வந்தார். And all through his scriptures, I don't have time now. அவருடைய வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் வாசித்து When you பார்க்கும்போது, read all through the epistles of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் நீங்க வாசித்து he பார்த்தால், says the law will never bring you to God one day. அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திற்கு வர முடியாது. You can never be justified by the law. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமானாக You முடியாது. can never be glorified by the law. நியாயப்பிரமாணத்தினாலே நீ மகிமையினிடத்திற்கு வர முடியாது. This was the reason why this man was so battling that Christ is formed in you. இந்த காரணத்தினால் தான் அவர் சொன்னார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக்கப்படுவதற்கும் நான் எவ்வளவோ போராடுகிறேன். You know, I have birth pains when I think about you. கிறிஸ்து உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுவதற்காக நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்று I have சொன்னார். suffered enough under the law in my life. இந்த நியாயப்பிரமாணத்தினால் என்னுடைய வாழ்க்கையிலே போதுமான அளவுக்கு நான் துன்பப்பட்டு I விட்டேன். am suffering birth pangs in his life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கர்ப்பவேதனையுடைய வேதனையை நான் அடைகிறேன். So that Christ is formed in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக்கப்படும் அளவும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் The என்று Holy சொல்கிறார். Spirit is the wind of God. இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய You காற்றாயிருக்கிறார். cannot contain the wind of God. இந்த தேவனுடைய காற்றை உங்களுடைய கரங்களிலே அடக்கி வைக்க முடியாது. The direction is its own. அந்த காற்று வீசுகிற The திசையானது, place is its own. அது துவங்குகிற இடம், The person it touches is its own. அந்த காற்று வீசப்படுகிற அந்த இடம், You cannot control the wind of God. காற்று எப்படி தன்னுடைய விருப்பமான இடத்திலே துவங்கி விருப்பமான இடத்திலே Maybe வீசுகிறதோ, God is speaking to you this evening. இதே போலதான் கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். And you have a experience right now. அந்த வேளையில தான் அந்த மனுஷனுக்கு ஒரு புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வந்திருக்க Oh, வேண்டும். this is how salvation is all about. இப்படித்தான் ரட்சிப்பு என்பது ஆரம்பிக்கிறதா? Maybe God is opening your spiritual eyes this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தரால் திறக்க முடியும். I tell you, the work of salvation is a gift that God gave you. ரட்சிப்பு என்பது, இந்த வெளியேறப்பெற்ற பரிசு என்பது தேவனால் நமக்கு All கொடுக்கப்படுகிறது. what you can do is just receive the gift. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய முடிந்த காரியம் எல்லாம் அந்த ஈவை பெற்றுக்கொள்வதுதான். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று Thank you that you ever chose me. ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. Thank you that you ever called me. ஆண்டவரே, என்னை நீர் அழைத்ததற்காக உமக்கு நன்றி. Thank you that you ever made me righteous. ஆண்டவரே, என்னை நீதிமானாக்கினதற்காக உமக்கு Lord, நன்றி. thank you that I am now walking on the path of heaven. ஆண்டவரே, பரலோகத்தின் பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. Your kingdom is ruling over me. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமானது என் வாழ்க்கையின் மீது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. Lord, you have to rule over my life. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையின் மீது ஆளுகை செய்ய And வேண்டும். on the path to heaven you will pray, Lord, let your will be done. இந்த பரலோகத்திலே நடக்கிறதான அந்த பாதையிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, உம்முடைய சித்தமானது என்னுடைய வாழ்க்கையின் மீது செய்யப்படுவதாக. Let your rule be a reality in my personal life. ஆண்டவரே, உம்முடைய அதிகாரமானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக. Let your kingdom come and let your will be done. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமானது என் வாழ்க்கையில வருவதாக, உம்முடைய சித்தமானது செய்யப்படுவதாக. You know, the time is very short. Maybe I speak about this the next week also. நேரம் மிகவும் குறைவா இருக்கிறபடினால இதை பற்றி அடுத்த வாரம் பேசலாம் You என்று நினைக்கிறேன். just meditate these 18 verses word by word. நீங்கள் இந்த 18 வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தையாக தியானித்து பார்த்தால் You'll be so flabbergasted about everything God has done in our lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் பற்றியும் நீங்கள் முற்றிலுமாக பிரமித்து போவீர்கள். But God, who is rich in mercy, ஆனால் தேவனோ தம்முடைய இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், out of the great love with which He loved us, அவர் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, even when we were dead through our trespasses, நம்முடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்திருந்த போதிலும் made us alive together with Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை உயிர்ப்பித்தார். By grace you were saved கிருபையினாலே and ரட்சிக்கப்பட்டீர்கள்.
up with him and made us sit in the heavenly places in Christ Jesus. அவர் நம்மை உயிரோடு கூட எழுப்பி உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரும்படியாகவும் செய்தார். For by grace you have been saved through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். And this is not your own doing. இது உங்களால் உண்டானதல்ல. It is a gift of God. இது தேவனுடைய ஈவு. Not because of works. இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. Lest any man should boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது If you say கிரியைகளினாலே I saved myself, நான் என்னை நானே ரட்சித்துக் கொண்டு என்று நீங்கள் சொன்னால், you are not giving the glory that's due to God alone. தேவனுக்கே உரிய மகிமையை நீங்கள் கொடுக்கவில்லை. You go and read Ephesians chapter 2 in the first 9 verses of this chapter. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்களை வாசித்து பாருங்க. Wonderful, wonderful writings of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அற்புதமான வசனங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Sometimes you cannot just imagine all that went across the mind of this person. சில நேரங்களிலே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் சிந்தித்த அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. I want every eyes to be closed. எல்லாரும் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters, before we go away from this place, இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக, do you know this experience of being born again? மறுபடியுமாக பிறக்கிறதான அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? Being a totally different person. முற்றிலும் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நபராக வாழும்படியாக. If you say, oh, 20 years ago I became a Christian, 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறீர்களா? and nothing changes. 20 வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கையில எதுவுமே மாறவில்லை. The question is whether you have been born again. கேள்வி என்னவென்றால், நீங்கள் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவர் தானா? But as you go on the path to heaven, இந்த பரலோகத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது, when you say, Lord, let your kingdom come, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, and when you pray, Lord, let your will be done, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, when you begin to pray like this, நீங்கள் இப்படி செபிக்க ஆரம்பிக்கும்போது, God will be transforming you every day of your life. ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் அவர் மறுரூபப்படுத்த தொடங்குவார். God is never going to leave you the way you are. தேவன் ஒருபோதும் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களை விட்டு போகிற தேவன் அல்ல. Because he loves you. ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். He will always be beside you. அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு அருகாமையில் இருப்பார். There are some stories about Nicodemus, not in the Bible, outside the Bible. நிக்கதேமை பற்றி சில கதைகள் உண்டு, அது வேதத்திலே சொல்லப்படவில்லை. He was really born again. இந்த மனுஷன் உண்மையாகவே மறுபடியும் பிறந்தான். Got hold of the body when Jesus died on Calvary. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்த பொழுது அவருடைய சடலத்தை பெற்றுக்கொண்டான். He resisted the death penalty before Pilate. பிலாத்து இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை வழங்கிய போது அதை எதிர்த்து நின்றான் என்று சொல்லப்படுகிறது. He was thrown out of the Sanhedrin. இப்படி சொன்னபடியினாலே சனகரிப் சங்கத்திலிருந்து அவன் வெளியே தூக்கி எறியப்பட்டான். He was thrown out of Jerusalem. எருசலேமிலிருந்து அவன் வெளியேற்றப்பட்டான். He had to live outside Jerusalem. எருசலேமுக்கு வெளியே அவன் வாழ வேண்டியதா இருந்தது. When you follow Jesus in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால், sometimes you may suffer. சில நேரங்களிலே நீங்க கடுமையான உபத்திரவுக்குள்ளாக போக முடியும். You may suffer. ஒருவேளை நீங்க பாடுபட முடியும். But you are on the path to heaven. ஆனால் நீங்கள் பரலோகத்தின் பாதையில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். You'll be on the path to heaven. நீங்கள் பரலோகத்தின் பாதையில் இருக்கிறீர்கள். Where Jesus is waiting for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த பாதையின் முடிவிலே காத்துக் கொண்டிருக்கிறார். There's a crown of righteousness waiting for every one of us. நம் ஒவ்வொருவருக்காக அவருடைய கரத்திலே நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Can we all begin to praise God? எல்லாரும் தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாமா? Let's say, Lord, thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். That you lift up our hands in the presence of God. கரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி, Open our mouths and say aloud to God. வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பிக்கலாம். Lord, thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Lord, thank you that you ever chose me. ஆண்டவரே நீ என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி என்று Thank you that you ever saved me, that you interrupted into my sinful life one day. ஆண்டவரே என்னுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் ஒரு நாள் நீ பிரவேசித்து என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Lord, I thank you that you gave me a rebirth. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி In என்று order to சொல்லுவோம். come into the kingdom of God. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்கும்படியாக. Lord, thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Let us open our mouth and keep on praising வாய்களை Jesus. திறந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? And before we go away from this place, இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக come back to the reality of the gospel. இந்த சுவிசேஷத்தினுடைய உண்மை நிலைமைக்கு நாம் திரும்பி You வருவோம். are not saved by works, I tell you. உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. You do works because you love
God. நீங்க தேவனை நேசிக்கிறபடினாலே அவருக்காக சில கிரியைகளை But you செய்யலாம். are not saved by your works. ஆனா உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. Everything is grace. Everything is grace. எல்லாமே தேவனுடைய Everything கிருபை. is grace. எல்லாமே தேவனுடைய Everything கிருபை. is grace. எல்லாமே தேவனுடைய Everything is கிருபை. grace. எல்லாமே தேவனுடைய Then we கிருபை. lift up our hands and say, Lord, thank you for the cross of Calvary. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோம். Lord, thank you for your grace, Lord. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் காண்பித்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று Lord, your சொல்வோம். grace has been carrying me. ஆண்டவரே உம்முடைய கிருபையானது இதுவரைக்கும் என்னை காத்து வந்திருக்கிறது. Just keep on praising Jesus. தொடர்ந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்போம். You know, I do not know whether you know this song. இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு It's an தெரியவில்லை. old song, இது ஒரு பழைய பாடல். but this song has been following me just since my childhood. நான் இளவயதில் இருக்கும் பொழுதிருந்தே இந்த பாடல் என்னோடு கூட தொடர்ந்து வந்து I heard this many saints sing this in அநேக services. பரிசுத்தவான்கள் ஆராதனை வேளையில் இந்த பாடலை பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். Lord, it's all about grace in our lives. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிருபை மாத்திரமே. கிருபையே உன்னை இந்நாள் வரைக்கும் காத்தது என் கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே. பெருமில் கரத்தா தூக்கினேன் உன்னை நான். பெருமில் கரத்தா தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பே நான் உன்னை நிறுத்தேன். எந்த நன்பே நான் உன்னை நிறுத்தேன். அதிசயமாய்